இன்னமும் உங்கள் வீட்டில் சிசிடிவி போடாமல் இருக்கீங்க? இந்த கதையை கேட்டு நீங்களே முடிவு பண்ணுவீங்க சிசிடிவி போடலாமா வேண்டாமான்னு. லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனிக்கு கஸ்டமர் ஒருத்தர் கால் பண்ணி சைட் விசிட் புக் பண்ணியிருந்தாரு. ஸோ நம்ம வழக்கம் போல் நம்ம மார்க்கெட்டிங் ஸ்டாஃப் வந்து ரொம்ப வேகமாக விறுவிறுப்பாக அவரோட பைக்கில் போயிட்டு இருந்தார். பைக்கில் போகும்போது பார்த்தீங்கன்னா திருப்பூர் மங்களம் ரோடு எஸ்ஆர் நகரில் அவரோட மொபைல் ஃபோன், அதாவது நம்ம ஆஃபீஸோட மார்க்கெட்டிங் மொபைலை மிஸ் பண்ணிடுறாரு. அது அவருக்கே தெரியல. அவர் சைட் லொக்கேஷன் போனதுக்கப்புறம் தான் பார்க்குறாரு அவர்கிட்ட மொபைல் ஃபோன் இல்லைங்கிறது. ஸோ அவர் எனக்கு ஃபோன் பண்ணார். நான் சொன்னேன், நீங்கள் சைட் விசிட்டை முடிச்சுட்டு திரும்பி கால் பண்ணுங்க அப்படின்னு. சைட் விசிட்டை முடிச்சுட்டு திரும்பி வர்றப்போ நம்ம மொபைல் ஃபோனை கூகுள் ஃபைன்ஸ் மூலிமா ட்ராக் பண்ணோம். அவர் மொபைல் ஃபோன் எடுக்க போகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அந்த மொபைல் ஃபோனை ஆட்டையை போட்டுறான். என்னடா அது சத்திய சோதனைங்கிற மாதிரி நாங்களும் ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் மொபைல் ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. எப்படா ஆஃப் பண்ணாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் என்ன பண்ணோம், பக்கத்தில் இருக்கிற கேமராவோட ஃபுட்டேஜை தேட ஆரம்பித்தோம். அண்ட் மொபைல் தொலைஞ்சு போன இடம் பார்த்தீங்கன்னா லக்கிலி அந்த ரோட்டில் நம்ம 2 கஸ்டமருக்கு நம்ம சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 2 கம்பெனியோட ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்குறப்போ மொபைல் எடுத்த பர்சன் யார், அவங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டாங்கன்னு நாங்கள் ட்ராக் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ எப்போவுமே ஒரு பொருள் திருடு போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்பான்டேனியஸாக ஆக்ட் பண்ணி அங்கே இருக்கிற சிசிடிவியோட ஃபுட்டேஜ் எடுத்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும். இப்படி தான் எல்லா போலீஸுமே பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் அந்த மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணோம். ஸோ நாங்கள் மொபைல் ஃபோன் தொலைஞ்சு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் நகர். ஆனால் நாங்கள் மொபைலில் ட்ராக் பண்ணி எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா இடுவம்பாளையம் வரைக்கும் போனோம். இடுவம்பாளையத்தில் ஒரு லோக்கல் ஒயின் ஷாப்பில் அந்த மொபைல் வச்சுருந்த பையன் மாட்டினான். ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா சிசிடிவி இருந்தால் உங்களோட சிசிடிவி மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும், உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணுங்கள், 4 பேர்த்துக்கு நல்லது பண்ணுங்கள்.